வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சாய்னிகா சமையல். இன்றைக்கி நம்ம சாய்னிகா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா, பலா விதைகளை பயன்படுத்தி ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க. இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சாய்னிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனது ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி சோம்பு, இஞ்சி பூண்டு விழுது அதெல்லாம் நம்ம சேர்த்து செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. பலா விதைகள் பார்த்திங்கன்னா அந்த கேஸ் ட்ரபிள் ப்ராப்ளம் வரும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம சேர்த்து செய்யும்போது அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவும் இருக்காதுங்க. இப்போது சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை நான் இதில் சேர்த்துருக்கேங்க, நீல வாக்கில் நறுக்கி. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேங்க. இதை ரெண்டையும் நல்லா வணக்கி விட்டுட்டு இது கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளியை இந்த மாதிரி நீல வாக்கில் நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுடலாம். இந்த பலா விதைகளில் நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க. நம்ம இதை ஏதாவது ஒரு ரெசிப்பியாக செஞ்சு உணவில் எடுத்துக்கலாம். இப்போ இதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம், அப்போ தான் நமக்கு உடம்புக்கு நல்லது. சேர்த்துட்டு அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா ஒரு டைம் வணக்கி விட்டுடலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இதை ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாங்க. பாருங்கள், 5 நிமிஷம் கழித்து நான் எடுத்து பார்க்குறேன். ஓரளவு வந்திருக்குது. இப்போது மறுபடியும் நம்ம இதை நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு மசாலா தூள் சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேங்க. கூடவே 2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுறலாம். பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு அதையும் நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த மசாலா எல்லாம் அந்த எண்ணெயில் நல்லா வந்துட்டுங்க. இப்போது பலா விதைகளை நான் குக்கரில் வேக வச்சு எடுத்துருக்கேங்க. குக்கரில் நான் ஒரு 3 விசில் வச்சு அதோட தோலெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ அதையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க. அந்த மசாலா எல்லாம் அந்த எல்லா பலா விதைகள்லையும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதுக்கு நம்ம ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதை நம்ம மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இடையில நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், அடி பிடிச்சிடக்கூடாது. ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்கள், இப்போ நல்லா வந்திருக்குது. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்படியே கறி சுவையில் இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக நம்ம இதில் பெப்பர் சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி பெப்பர் சேர்க்கும்போது டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்குங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சுவையான பலா விதை கூட்டு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிருச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சாய்னிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு மற்றும் ஒரு புது ரெசிபியோடு நம்ம சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.